வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் இன்று பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்றால் ஒரு உணவு மட்டும் அல்ல, ஒரு நன்றி சொல்லும் நாள் எனதான் பலரும் சொல்லித் தெரிந்து இருப்போம். நன்றி சொல்வது தான் என்றால் ஏன் தை மாதம் சொல்ல வேண்டும் என்று யாரும் சிந்தித்து இருப்போமா? தெரியாது. பொங்கல் சமைக்கும் போது பால் பொங்க வேண்டும், அரிசி வெந்திருக்க வேண்டும், தீ சரியான அளவில் இருக்க வேண்டும். அதிக தீ என்றால் பால் சிந்தும், குறைந்த தீ என்றால் பொங்காது. இதுதான் வாழ்க்கை. அதிக ஆசை வாழ்க்கையை சிதைக்கும், குறைந்த முயற்சி வளர்ச்சியை தடுக்கிறது. சரியான சமநிலை, அதுவே பொங்கல். அதுவே நமக்கும் ஒரு பாடம் என்று சில அறிவு செல்வத்தை நமக்கு வழிகாட்ட சொல்லி தந்து இருப்பார்கள். அறிவு பாடம் எல்லாம் சரிதான், அதை ஏன் தை மாதம் முதல் நாள் கொண்டாட வேண்டும் என எப்போதாவது கேட்டிருப்போமா? தெரியாது. நமது பாரத நாட்டிலே, இந்து சமுதாயத்திலே வாழ்க்கை நிறைய அர்த்தங்களுடன் கூடியது. ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு சிந்தனை செய்தியை சொல்லி வரும். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நாம் அனுதினமும் நன்றியை சொல்ல வேண்டும். நாம் எப்போதும் நன்றி சொல்லலாம் என்றாலும் இந்த தை மாதம் சொல்வதற்கு சில சிந்தனைகளை சிந்திக்கலாமா? ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறுகிறது. மேஷ ராசியிலிருந்து ஆரம்பித்து சூரியன் 30 அல்லது 31 நாட்களில் அடுத்த ராசிக்கு செல்கிறது. சூரியன் மகர ராசிக்கு வரும் போதுதான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் மகர சங்கராந்தி என்று போற்றி வணங்கப்படுகிறது. மகர ராசி இது உழைப்பு, கடுமையுடன் வேலை செய்தல், தன்னம்பிக்கை ஆகியவற்றினை குறிக்கும் ராசி. அதனால் தான் கிரகங்களின் தலைமை கிரகமான சூரியன் மகர ராசிக்கு வரும்போது உழைப்பாளிகளை தலைமை கிரகமே வந்து வாழ்த்துவது போல என மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. பொங்கலன்று செய்யப்படும் பொங்கலில் கலந்து வைக்கும் வெல்லம், குறு, பால், சந்திரனென வரிசைப்படுத்தி பாருங்கள். 9 கிரகமும் வரிசை கட்டி நிற்கும். திசை மாறி நிற்கும் கிரகங்கள் ஒரே வரிசையில் நிற்கும் போது மகிழ்ச்சி பொங்கி தானே ஆக வேண்டும். நவகிரகங்கள் ஒரே வரிசையில் நிற்கும் திருக்கோவில்கள் திருவாரூர், திருக்கோளிலி போன்ற கோவில்களில் காணலாம். அதனால் தான் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் என திருத்தொண்டர் தொகை பாடி உள்ளாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது. சரி, மறுநாள் மாட்டுப் பொங்கல் தானே. மகர ராசி என்பது உழைப்பின் ராசி. அதனால் மகரசங்கராந்தி. இந்த ராசியின் திரிகோணம் 1 முதல் 5 வரை -9 ரிஷப ராசி. இதன் அடையாள சின்னம் காளை மாடு அல்லவா? இதை நினைவுபடுத்தி வழிபட மாட்டுப்பொங்கல் என பொங்கலை ஒட்டி இதனை சிறப்பித்து கொண்டாடப்படுகிறது. மகர ராசியின் அடுத்த திரிகோணம் மகர ராசியில் இருந்து 9வது ராசி கன்னி ராசி. நட்புக்கு சிறப்பு சொல்லும் கிரகம் புதன். இந்த புதன் கிரகம் மூலதிரிகோணம் பெறும் ராசி கன்னிராசி. இது குடும்பம், நண்பர்கள், உறவுகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இதனால் தான் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. நாம் குடும்பத்தாருடன், நண்பர்களுடன், உறவுகளுடன் விட்டு விலகிய உறவுகள் மீண்டும் தொடர வேண்டும். உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என இந்த காணும் பொங்கல். இந்த அடிப்படை சிந்தனைகளை மனதில் பதித்துக் கொண்டால் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பொங்கலின் முக்கியத்துவத்தை சொல்லி புரிய வைக்க முடியும். பிளெண்டிங் ட்ரெடிஷன் வித் டெக்னாலஜி என்ற அடிப்படையில் இந்த சிந்தனை பகிரப்பட்டுள்ளது. எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். உடல் நலமும் மன நலமும் அமைதியும் ஒழுக்கமும் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இணைந்து இருங்கள், வாழ்வில் உயர்ந்து இருங்கள், இறையருளில் நிறைந்து இருங்கள். உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.